அடுத்த தலைமுறைக்கான டிஜிட்டல் தங்கம், உலகையே கண்ட்ரோலில் எடுக்கும் சீனா. இந்த நவீன காலத்தில் ரேர் எர்த் மெட்டல்கள் என்பவை ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தொழில்நுட்ப உலகில் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு முதுகெலும்பாக இருக்கும் இந்த தனிமங்கள் யாரிடம் உள்ளதோ அவர்களே இப்போது உலகை கட்டுக்குள் வைக்கிறார்கள். உலகின் கச்சா எண்ணெய் எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகாரம் இருக்கும் என்பது கடந்த நூற்றாண்டின் கணக்கு. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் அதிகாரம் என்பது கச்சா எண்ணெயில் இல்லை, உங்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனிலும் எலக்ட்ரிக் கார்களிலும் உழந்திருக்கிறது. அதுதான் ரேர் எர்த் மெட்டல். இந்த ரேர் எர்த் மெட்டல் உலகில் உள்ள 10 நாடுகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ரேர் மெட்டல் பூமியில் அரிதாக கிடைப்பவை அல்ல, உலகில் பல பகுதிகளில் இவை குவிந்து கிடைக்கிறது. ஆனால் சிக்கல் என்னவென்றால் இதை எடுத்தோம் கவிழ்த்தோம் என யூஸ் செய்துவிட முடியாது. இவற்றை தூய்மைப்படுத்தி பிரித்தெடுப்பதுதான் உலகின் கடினமான காரியம். ஸ்மார்ட் போன் டிஸ்பிளே முதல் எலக்ட்ரிக் வாகன மோட்டார்கள், டர்பைன்கள், ஏன் அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் வரை இந்த 17 வகையான தனிமங்கள் இல்லாமல் இயங்கவே முடியாது. உலகம் இப்போது கிரீன் எனர்ஜி மற்றும் ஏஐ நோக்கி நகர்வதால் இந்த தனிமங்களுக்கான தேவை வரும் ஆண்டுகளில் 10 மடங்கு அதிகரிக்கும் என கணிக்கப்படுகிறது. பல நாடுகளுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு அஞ்சி சுரங்கத் தொழிலை கைவிட்ட போது சீனா திட்டமிட்டு இது முதலீடு செய்தது. இன்று உலக தேவையில் பெரும் பகுதியை சீனா மட்டுமே பூர்த்தி செய்கிறது. அமெரிக்கா அல்லது ஜப்பானுடன் மோதல் வரும்போது நாங்கள் ரேர் எர்த் ஏற்றுமதியை தடை செய்வோம் என ஒரே போடாக போட்டு அந்த நாடுகளை முடக்க பார்த்ததே சீனாவின் வேலையாக இருக்கிறது. உலகின் மொத்தம் 130 மில்லியன் மெட்ரிக் ரேர் எர்த் மெட்டல்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. சீனாவிடம் 44 மில்லியன் மெட்ரிக் டன்னும், வியட்நாமிடம் 22 மில்லியன் மெட்ரிக் டன்னும், பிரேசிலில் 21 மில்லியன் மெட்ரிக் டன்னும், ரஷ்யாவில் 10 மில்லியன் மெட்ரிக் டன்னும், இந்தியாவில் 6.9 மில்லியன் மெட்ரிக் டன்னும் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் 4.2 மில்லியன் மெட்ரிக் டன்னும், அமெரிக்காவின் 2.3 மெட்ரிக் டன்னும் உள்ளது.